அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தின் மிகவும் பிரபல்யமான ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டிருந்த எஸ்கே கிருஷ்ணா அவர்களை அநேகமாக யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். தற்பொழுது இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மூன்றாவது தடவையாக விளக்கமறியலை நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. ஏற்கனவே 2 தடவை 14 நாட்களாக 2 தடவை அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருந்தது அனைவருக்கும் தெரிந்தபடியம்தான். அந்த அடிப்படையில் இந்த மாதம் 2ஆம் தேதி அவருடைய அந்த 2வது தடவையை கொடுக்கப்பட்ட விளக்கமறியலின் நாள் நிறைவடைந்ததை அடுத்து இன்னும் அவரை வருகின்ற 11ஆம் தேதி வரைக்கும் மறியலில் வைத்து முழுமையாக விசாரிப்பதற்காக அனுமதியை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். அவர் அவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள், குறிப்பாக பெண்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது, கஷ்டப்பட்ட குடும்பங்களை, கஷ்டப்பட்டவர்களை கேலி செய்வது, அதோட குறிப்பாக பண மோசடி என்றதும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக எஸ்கே கிருஷ்ணா மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் அவர் மக்களால் கைது செய்ய பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக இப்போ 3வது முறையாக அவருடைய விளக்கமறியல் நீடித்திருப்பது ஒரு அவருடைய அனுதாபிகள், அவரை பின்பற்றுபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாகவும், அவருக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதை விட அவருடைய அந்த நடவடிக்கை பிடிக்காதவர்களுக்கு இந்த தண்டனை கிருஷ்ணா அவர்களுக்கு வேண்டும் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி வருகின்ற 11ஆம் தேதி தான் அவருக்கு அடுத்தது அவர் விடுதலை செய்வார்களா அல்லது மீண்டும் அவருக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்படுமா அல்லது திரும்பவும் 4வது முறையாக விளக்கமறியல் கொடுக்கப்படுமா என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி.